இந்த ஆசரிப்பு கூடாரம் 4 காரியத்தை காண்பிக்கிறது. எழுதிக்கிடுங்க. ஆசரிப்பு கூடாரம், கவனிமா, ஆசரிப்பு கூடாரம், அதில் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த குத்து விளக்கு, மேஜை, தூப பீடம், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ளே இருந்த கர்த்தருடைய பெட்டி, இது எல்லாம் 4 காரியத்தை வெளிப்படுத்துகிறது. ஒன்று என்ன தெரியுமா? எழுதிக்கிடுங்க. இஸ்ரவேல் ஜனங்களின் ஆராதனையை வெளிப்படுத்துகிறது. ஆசரிப்பு கூடாரம் எதை வெளிப்படுத்துகிறது என்றால் இஸ்ரவேல் ஜனங்களின் ஆராதனையை வெளிப்படுத்துகிறது. 2வது, ஆசரிப்பு கூடாரமும் இந்த கர்த்தருடைய பெட்டியும் எதை வெளிப்படுத்துகிறது என்றால் அது பரலோகத்தின் சாயலை வெளிப்படுத்துகிறது. வெளிப்படுத்தல அழகா இருக்கு. பரலோகத்தில் இதே கூடாரம் இருக்கு. எபிரேயர்ல சொல்றாரு இந்த ஆசரிப்பு கூடாரம் பரலோகத்தின் சாயல் என்று. அப்போ பரலோகத்தில் இருக்கிறது தான் பூலோகத்தில் கொடுத்தார். எவ்வளவு ஒரு மகிமையான ஆலயம். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். 3வது, இந்த ஆசரிப்பு கூடாரமும் கர்த்தருடைய பெட்டியும் எதை வெளிப்படுத்துகிறது என்றால் என் ஆண்டவராகிய கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. எழுதிட்டீங்களா வேகமா? 4வது ரொம்ப முக்கியம். இதான் ரொம்ப முக்கியம். இந்த ஆசரிப்பு கூடாரமும் கர்த்தருடைய பெட்டியும் இன்னொரு காரியத்தை வெளிப்படுத்துகிறது. யாரை வெளிப்படுத்துகிறது என்றால் என்னையும் வெளிப்படுத்துகிறது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எழுதிட்டீங்களா? இப்போ பக்கத்தில் கை கொடுத்து அவங்கள பார்த்து சொல்லுங்க. பக்கத்தில் கை கொடுத்து எழுதி சீக்கிரம் வேகமாக எழுதணும். டக்கு டக்கு டக்குன்னு எழுதணும். எழுதிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்புறம் நான் பிரசங்கம் 9:15 வரை கொண்டு போக வேண்டியிருக்கும். ஆமாம், எழுதிட்டீங்களா? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. ஆசரிப்பு கூடாரம் பரலோகத்தின் சாயல், ஆராதனையின் சாயல், கிறிஸ்துவின் சாயல், அது நம்மையும் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இந்த கர்த்தருடைய பெட்டி எதெல்லாம் வெளிப்படுத்துதுங்க? இந்த கர்த்தருடைய பெட்டி ஆராதனையை வெளிப்படுத்துகிறது. கவனிங்க. 2வது, இந்த கர்த்தருடைய பெட்டி எதை வெளிப்படுத்துகிறது? பரலோகத்தை வெளிப்படுத்துகிறது. 3வது, இந்த கர்த்தருடைய பெட்டி எதை வெளிப்படுத்துகிறது? கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. 4வது, இந்த கர்த்தருடைய பெட்டி யாரை வெளிப்படுத்துகிறதுனா நானும் ஒரு கர்த்தருடைய பெட்டி தான். சத்தமா சொல்லுங்க. என்ன சொன்னேன்னு சொல்லுங்க. நானும் ஒரு கர்த்தருடைய பெட்டி தான். இப்போ தோள் மேல கை போட்டு சொல்லுங்க. விஷயம் என்னன்னா சொல்லுங்க, நீ தேவ பிரசன்னத்தை கொண்டு வருகிற கர்த்தருடைய பெட்டியா மாறணும். ஆஹா, ஒரு ஆமென் சொல்லுங்க. பெட்டியா நீதான். அல்லேலூயா. அது கிறிஸ்துவ மட்டும் வெளிப்படுத்தல, நானும் ஒரு கர்த்தருடைய பெட்டி தான். ஐயா முத்துக்குமார் திருநெல்வேலி பஸ்ல இருந்து தேவ பிரசன்னத்தை கொண்டு வருகிற கர்த்தருடைய பெட்டி. சுந்தராபுரத்தில் இறங்கும் போது என்னோடு கூட தேவ பிரசன்னம் இறங்கியது. ஆமென். பாஸ்டர் வீட்டுக்கு போகும்போது என்னோடு தேவ பிரசன்னம் வந்தது. ஆலயத்துக்குள்ள வரும்போது நான் தேவ பிரசன்னத்தை கொண்டு வந்தேன். தேவ பிரசன்னத்தை சுமக்கிற, தேவ பிரசன்னத்தை கொண்டு வருகிற கர்த்தருடைய பெட்டி நான் தான். நல்ல கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் அப்பாவுடைய பிரசன்னத்தை கொண்டு வருகிற அவருடைய பெட்டியா மாற நினைக்கிங்க? அல்லேலூயா. ஆமாம், நிறைய பேர் இருதயத்தில் கை வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஆண்டவரே பெட்டியா என்னை என்ன செஞ்சிருங்க, மாற்றிருங்க. இப்போ சொல்லலாமா? சந்தோஷமாக கை கொடுத்து சொல்லுங்க. இன்னையிலிருந்து விசுவாசமாக உங்களை பார்த்து சொல்லுங்க. இன்னையிலிருந்து நீங்களும் நானும் பிரசன்னத்தை கொண்டு வருகிற, பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிற வல்லமை நிறைந்த கர்த்தருடைய பெட்டி. கையை தட்டி அப்பாவுடைய நாமத்தை எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். இந்த நாளிலிருந்து தேவ பிரசன்னத்தை சுமக்கிற, கொண்டு செல்லுகிற கர்த்தருடைய பெட்டியாய் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த ஆலயத்தை குறித்து